அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நான் ஒரு காணொளியில் கவிஞர் வாலி அவர்களுக்கு நேர்ந்த அநீதி என்கிற தலைப்பில் நான் பேசியிருந்தேன். அதில் அவர் எழுதிய கவிதை நயமிக்க கருத்து செழுமை மிக்க பல பாடல்களை கண்ணதாசன் எழுதியதாக அப்படி ஒரு செய்தி தான் இங்கு இருக்கிறது. பலர் திரைத்துறையிலே இருப்பவர்கள், அரசியல், இப்படி எல்லாருமே அதுக்கு ஒரு சில உதாரணம் அதை நான் சொல்லியிருந்தேன். அந்த அம்மா நீ சுமந்த பிள்ளை என்கிற அந்த பாட்டு, ரஜினிகாந்த் அந்த அன்னை ஒரு ஆலயத்தில் பாடுற பாட்டு, இதை அவர் செந்தமிழன் சீமான் கண்ணதாசன் எழுதியதாக குறிப்பிட்டார். இதை எழுதியவர் வாலி. நிலவு ஒரு பெண்ணாகி என்று அந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாட்டு, இதை பற்றி சொல்லுகிற பொழுது காலஞ்சென்ற ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவர் சொன்னார், ஒரு மணிரத்னத்தோட அண்ணன். அவர் என்ன சொன்னார், இது கண்ணதாசனுடைய கற்பனை செறிவுக்கு உதாரணம் என்றெல்லாம் அவர் பாராட்டினார். இது வாலி எழுதினது. கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல் பற்றி ஸ்லாகித்து நடிகை மனோரமா பேசினார்கள். கண்ணதாசன் எழுதியது என்று சொல்லி அவர்கள் பாராட்டினார்கள். அந்த பாடலும் வாலி அவர்கள் எழுதினது தான். இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னேன். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா, மாதவி புன்மையிலால் தோகை விரித்தாள் என்கிற பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியது. அந்த பாட்டு திடீர்னு ரேடியோவில் இருந்தப்போ கேட்டப்போ, இது எப்போ நான் எழுதின மாதிரி இல்லை, எழுதின மாதிரியும் இருக்குது என்று குழப்பமாக கண்ணதாசன் கேட்டிருக்கிறார். அப்பொழுது இது நீங்கள் எழுதியதல்ல என்று சொல்லி சொன்னார்கள் என்று இப்படி ஒரு பெரிய பட்டியல். அதில் கவிஞர் வாலி அவர்கள் சொல்கிறார், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று சொல்லிவிட்டு அதை வரிகளை அப்படியே சொல்லிவிட்டு என்னை பார்த்து அவர் கண்ணதாசன் கண்ணடித்தார் என்று சொல்லி அவர் அந்த பாடல் பதிவின் போது, அந்த பாடல் எழுதியதே வாலி தான். அப்போ நம்ம மனிதர்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி மறந்து போய்விடலாம். நடக்காத ஒரு செய்தி எப்படி நினைவுக்கு வரும்? மறதி மன்னர்னா மெலிசை மன்னருக்கு இருக்கலாம், மக்களுக்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். அந்த உயர்ந்த மனிதன் என்ற அந்த திரைப்படத்தினுடைய எல்லா பாடல்களையுமே நான் தான் எழுதினேன் என்று கவிஞர் வாலி அவர்கள் பதிவு செய்கிறார். இந்த மாதிரியான ஒரு வீடியோவை பதிவு செய்த எனக்கே பல பாடல்கள் அது கண்ணதாசன் எழுதியதாகவே நினைத்து கொண்டிருந்த பாடல்கள் அப்புறம் தான் தெரிய வரும். அப்போ எனக்கு ரொம்ப அது வியப்பாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு, செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேடி வந்தது உன்னை, செம்மலை மேகம் மோதுவதாக என்னிடம் சேர்த்தது உன்னை என்று மிக அருமையான ஒரு காதல் டுயட் பாடலில் நடிகர் திலகமும் பத்மபிரியா என்ற நடிகையை நடித்த அந்த திரைப்படம். அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதுனா நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அது வாலி அவர்கள் எழுதினது தான். அதே போல் இன்னொரு பாட்டு, அது ஒரு சமூக படம் வரும். அந்த கண்ணான கண்மணி வனப்பு, கல்யாண பந்தலின் அமைப்பு, அழகு தேவதை ஊர்வலம் என்றெல்லாம் வரும். அந்த பாட்டு அவங்க சிவாஜியும் மஞ்சளாவும் நடித்த படம். அந்த பாட்டு கண்ணதாசன் எழுதுனதான் நான் நினச்சேன். ஆனால் அதுவும் வாலி அவர்கள் எழுதியது அந்த பாட்டு. அதுபோல் நான் ஒரு வீடியோ போடலாம், ஒரு 3 பாடல்களை எடுத்துக்கொண்டு ஒரு வீடியோ போடலாம் என்று நினைத்தேன். ஒன்று கண்ணதாசன் எழுதியது, இன்னொன்று சமகாலத்திலே கண்ணதாசன் வாலியும் எழுதுனது என்கிற மாதிரி. இந்த நான் சிவப்பு மனிதன் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் ஒரு பாட்டு, இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்ததுங்கிறது கண்ணதாசன் எழுதுனது. அதே படத்தில் நினைவோ ஒரு பறவை, அது வாலி எழுதுனது. அதில் 2 பாடல் தான், அது ஒரு பாடல் இவர், ஒரு பாடல் அவர், இப்படி எழுதுனது என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்லலான்ங்கிற பொழுது, நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ன ஒரு பாட்டு வரும், அது கண்ணதாசன் எழுதியது. நானே நானா யாரோ தானா என்று ஒரு பாடல். இப்படி ஒரு லிஸ்ட்டு, ஒரு 3 பாட்டு போடல. 3வது பாடலாக இந்த மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேங்கிறது வாலி எழுதியது. தாலாட்டு பிள்ளை ஒன்று தாலாட்டுங்கிறது கண்ணதாசன் எழுதிய பாடல் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன். அதுக்கு காரணம் அந்த இன்டர்நெட்டில் அந்த இதில் இணையத்தில் தவறாக அதை போட்டிருக்கிறார்கள். அண்மையில் காரைக்குடி நாராயணன் என்கின்ற திரைப்பட எழுத்தாளர், அவரோட அந்த நேர்காணலை பார்க்கலன்னா, நான் அந்த தாலாட்டு பிள்ளை ஒன்று தாலாட்டுங்கிற பாட்டு கண்ணதாசன் எழுதியதாகத்தான் நான் நினைத்திருப்பேன். அது வாலி தான் எழுதுனது. அந்த 2 பாடல் தான் அந்த படத்தில், அச்சாணிங்கிற திரைப்படத்தில்
அதை இப்போ கதையை எழுதினவர் அந்த காரைக்குடி நாராயணன்கிற மிகப்பெரிய ஒரு திரைத்துறையில் இருக்கிற எழுத்தாளர், சினிமா கதை வசனகர்த்தா. அவர் தான் சொன்னார், அப்போ இந்த 2 பாட்டு எனக்கு வாலி சார் எழுதி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் கண்ணதாசன்கிட்ட கேட்டு நான் எழுதினேன் வேற ஒரு திரைப்படத்துக்கு என்று அவர் சொன்னார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா, மெய்சிலிர்த்திடம் மகன் படிப்பது மழலை என்னும் மந்திரம், யாழிசையிலும் ஏழிசையிலும் இல்லை இந்த மோகனம்ங்கிறது திருக்குறளோட ஒரு கருத்தை மறுபதிப்பு செய்த மாதிரி இருக்கும். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று எழுதியிருப்பார். அந்த வகையில் நான் அதை நினச்சி பார்க்குறேன். அந்த வகையில் நான் வந்து இப்படி சொல்லுகிற நமக்கே இப்படி இருக்குதுன்னா, இன்னும் எத்தனை பாடல்கள் என்று தெரியவில்லை. அதை நான் வந்து தொடர்ந்து நான் வந்து அதை பற்றிய ஒரு பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பல பாடல்கள் மிகவும் கலைநயமிக்க, கவிதைநயமிக்க, கருத்தாளமிக்க பாடல்கள் என்பதையெல்லாம் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு